அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். நேற்று முன்தினம் மாலை நேரத்துல வங்கக்கடல்ல தெற்கு வங்கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை வாக்குல அது வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை வந்தது. இந்த சூழலில் இன்று காலை 8:30 மணி அளவுல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இது மேலும் வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக, அதாவது புயல் என்ற நிலைக்கு முந்தைய நிலையான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையை எட்டும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தற்போதைய சூழல்ல சென்னைக்கு 1270 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையில வங்கக்கடல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாகவும், காரைக்காலுக்கு அதே திசையில தென்கிழக்கு திசையில 1150 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுவதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. இன்னும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். அதனைத் தொடர்ந்து அதனுடைய நகர்வு என்பது மேற்கு வடமேற்கு திசையில் இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முழுமையாக இது மேற்கு வடமேற்கு திசையில் தான் நகரும் என்று உறுதிப்படான ஒரு தகவலை வானிலை ஆய்வும் சொல்லவில்லை. தற்போதைய நிலவரப்படி இது மேற்கு வடமேற்கு திசையில அடுத்திருக்கக்கூடிய 48 மணி நேரத்திற்கு நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 9ஆம் தேதி டெல்டா உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் தீவிரம் அடையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. நாளை தினத்திலிருந்தே தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசானதில் மிதமான அளவுல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் எனவும், அதே போன்று 9ஆம் தேதி வாக்குல 5 மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மிதமழைக்கான வாய்ப்பும், 7 மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் 9ஆம் தேதி வாக்கில் இருப்பதாகவும், அதே நேரத்தில் அதுக்கு பிறகான நாட்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் தீவிரமடையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக 10ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டுல 3 மாவட்டங்களுக்கு மிதமழைக்கான எச்சரிக்கையும், அதே போன்று சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய நகர்வுக்கு ஏற்ப மேலும் அது வலுவுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடக்கூடும் என்பதனால் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம், தொடர்ந்து பருவமழை காலம் நீடிப்பதனாலேயே இந்த ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலுக்கு முந்தைய நிலை வரையிலும் எட்டுவதற்கான வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது என்றும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டிற்கு இதனால் மழைக்கான வாய்ப்புகள் என்பது பொங்கலுக்கு முன்பாகவே ஒரு பெருமளவுல கடலோர மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.